ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிராகன் படத்தோட டைரக்டர் மாரிமுத்து அவர்கள் வந்து ரீசன் இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டிராகன் படத்தோட ஃபைட் வந்து கத்தி ஃபைட்டோட இன்ஸ்பிரேஷன் தான். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, காயின் ஃபைட் இருக்கு இல்லையா, அதை பார்த்து தான் நான் வந்து இந்த டிராகன் ஃபைட் சீனும் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி வச்சேன் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காரு. என்னென்னா, காயின் சீன் வந்து பயங்கரமாக வந்து ரீச் ஆச்சு எல்லா இடத்துலையுமே. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கத்தி படத்தில் ஃபஸ்ட்டு வந்து காயின் ஃபைட் சீனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் ஃபைனலாக வந்து காயின் போடுறது மட்டும் தான் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் டிராகன் படத்துலையும் வந்து இவர் வந்து பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சு ஃபைட் பண்ணுவார் கம்ப்ளீட்டாக வந்து ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் சீன் ஃபைட் வரும். ஸோ அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிருக்க மாட்டார். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணிப்பார். ஸோ அதோட ரெசம்பலன்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன், அதோட இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த ஃபைட் சீனை நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து தீவிரமான ஒரு தளபதி ரசிகர் அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஸோ கத்தி படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சொல்லியிருக்காரு, நான் கத்தி படம் வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து இருக்கும்போது நான் அப்போ வந்து அவருக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் 3 மந்த்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ துப்பாக்கியும் கத்தியும் வந்து யாருமே மறக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமான ஒரு படம், செமையான ரீச் ஆன படம், வேறு லெவலில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம். இவர் சொன்னதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயின் ஃபைட் சீன் வந்து வேறு லெவல் சம்பவமாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தா அனிருத் அவர்களோட பேக்ரவுண்ட் மியூசிக்குமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பார். இவ்வளோ ஒரு தீவிரமான ரசிகராக இருக்கிறாரு. இவர் கண்டிப்பாக வந்து தளபதியை வச்சு இயக்கணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஏன்னா நிறைய தளபதி ரசிகர்கள் இருக்காங்க டேரக்டராக. ஸோ அவங்கெல்லாம் இயக்குனாங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் தளபதி வந்து எப்படி பண்ண போகிறாருங்கிறது தெரில. இப்போதைக்கு ஜனநாயகன் படம் வந்து லாஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் இயக்குனாங்கன்னா அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவர் வந்து ஓமை கடவுளே அந்த படம் இயக்கும் போதே வந்து தளபதிக்காக கதை ரெடி பண்ணிட்டு இருந்தவர் தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராகன்கிற ஒரு மேசிவான ஹிட் படம் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து தளபதி கிட்ட கதை சொன்னார் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு கமர்ஷியல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தளபதி கிட்ட போகும்போது கண்டிப்பாக வந்து அந்த கதை வந்து வேறு லெவலில் சொல்லுவார். சொல்லும்போது பயங்கரமான ரீச்சாக தான் இருக்கும். ஸோ இப்போ இவரோட ரீசெண்டான ஃபிலிம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சூப்பரான ஒரு ரீச் கிடைக்கணும், அதுக்கும் விஷ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.